சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதால் சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்று மனுதாரரின் வாதத்தை ஏற்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மறுத்துவிட்டார். ஜாமீன் மனு விசாரணைக்கு வருவதற்கு முதல் நாள்தான் அமைச்சர் பதவியிலிருந்து மனுதாரர் விலகியதாகவும் 8 மாதங்களாக சிறையில் அமைச்சராக நீடித்த அவர் கட்சியில் செல்வாக்கை தொடர்ந்து பெற்று வருவதாகவும் நீதிபதி தெரிவித்தார். எனவே ஜாமீன் வழங்கினால் அது இந்த சமுதாயத்துக்கு தவறான தகவலை தெரியப்படுத்தும் என்றும் நீதிபதி கூறினார். நீண்ட காலம் சிறையில் இருப்பதாக மனுதாரர் கூறிய நிலையில் வழக்கை தினந்தோறும் விசாரித்து 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்கும்படி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார். லே லடாக்கில் உள்ள பாங்காங்ஸோ உறைபனி ஏரியில் கின்னஸ் சாதனைக்காக நடத்தப்பட்ட மாரத்தானில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் 21 கிலோமீட்டர் ஓடி பந்தய தூரத்தை கடந்துள்ளார். 7 நாடுகளைச் சேர்ந்த 120 பேர் கலந்து கொண்ட அப்போட்டியில் சென்னையை அடுத்த மணிமங்கலத்தைச் சேர்ந்த மலையேறும் வீரரான திருலோகச்சந்திரன் தமிழகத்திலிருந்து ஒரே வீரராக பங்கேற்றார். -30 டிகிரி செல்சியஸ் குளிர் நிலையில் புயல் வீசுவதையும் எதிர்கொண்டு பந்தய தூரத்தை கடந்ததாக திருலோகச்சந்திரன் கூறினார். அடுத்ததாக வரும் ஏப்ரல் மாதம் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இப்பொழுது வர ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த எவரெஸ்ட் சாதனை பண்ண தமிழகத்திலிருந்து புறப்பட உள்ளேன். மேலும் எனக்கு தமிழக அரசு தேவையான நிதியுதவி அளித்து உதவுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிற்கும் நமது கிராமத்திற்கும் நாம் பணிபுரிகின்ற ப்ளூ டாட் ஏவியேஷன் நிறுவனத்திற்கும் என்னுடன் பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றி. ஈரோடு மாவட்டத்தில் ஜவுளி வியாபாரிகள் மற்றும் விசைத்தறியாளர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். வணிக கடன்களை 45 நாட்களுக்கு மேல் செலுத்தாமல் நிலுவையில் வைத்திருந்தால் அத்தொகையை வருமானமாக கருதி வருமான வரி செலுத்த வேண்டும் என வருமான வரியில் மாறுதல் செய்யப்பட்டுள்ளது. இச்சட்ட திருத்தத்தை நிறுத்தி வைக்க வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்தால் 100 கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி மற்றும் விற்பனை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி மற்றும் அதை சுற்றியுள்ள 10,000த்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் 2 நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள கூனா வேலம்பட்டி புதூர் குருசாமி பாளையம் வெண்ணந்தூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள 200க்கும் மேற்பட்ட விசைத்தறியாளர்களும் ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். திருப்பதியை அடுத்த சந்திரகிரியை சேர்ந்த தனியார் கல்லூரி டிப்ளமோ மாணவர்கள் 19 பேரை பேராசிரியர் கோவிந்தராஜ் மகாபலிபுரத்திற்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறிவிட்டு புதுச்சேரிக்கு கூட்டிச் சென்றுள்ளார். வழியில் தந்திராயின் குப்பம் கடலில் குளித்த போது மாணவர் தனுஷ் ராட்சத அலையில் சிக்கி மாயமானதால் பேராசிரியர் தப்பிச் சென்று விட்டார். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வாகன பதிவுச் சான்று, ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை விரைவு அஞ்சல் மூலமாக அனுப்பும் பணியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் 91 வட்டார போக்குவரத்து மற்றும் 54 பகுதி அலுவலகங்களில் ஒப்பளிக்கப்படும் வாகன பதிவுச் சான்று மற்றும் ஓட்டுநர் உரிமம் விரைவு அஞ்சலில் மட்டுமே அனுப்பப்படும் என்றும் நேரில் வழங்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த நடவடிக்கையால் வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் பகுதி அலுவலகங்களுக்கு மக்கள் நேரடியாக வருவது கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யும் திட்டம் பரிசீலனையில் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறினார். பொள்ளாச்சி பகுதியில் தென்னை மரங்களில் பரவியுள்ள கேரள வாடல் நோய் தாக்கம் குறித்து ஆய்வு செய்த பின் பேட்டியளித்த அவர் 1 லட்சம் தென்னை மரங்கள் நோய் பாதிப்புக்கு ஆளாகியுள்ள நிலையில் இழப்பீடு வழங்க முதலமைச்சரிடம் வலியுறுத்தப்படும் என்று தெரிவித்தார். கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகால மரங்கள் பாதிக்கப்பட்டு இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுகிறது. இதுக்குரிய இழப்பீடு என்ன வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சரிடம் எடுத்து கூறப்படும். கடல்வாழ் உயிர்கோள தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ள மன்னார் வளைகுடா பகுதிக்கான எல்லை வரையறை செய்யப்படும் வரை ஆழ்கடலில் சங்கு எடுக்க மீனவர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சங்கு எடுக்க மீன்வளத்துறை அனுமதி வழங்குவதால் அரிய கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுவதாக தூத்துக்குடி மீனவர் நலச்சங்கம் தொடுத்த வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவுக்கான அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்த விளம்பரத்தில் சீன கொடி இடம்பெற்றிருந்த விவகாரத்தில் விளம்பரத்தை வடிவமைத்தவர் தவறு செய்திருக்கலாம் என கனிமொழி எம்பி தெரிவித்தார். யாரோ ஆர்ட் ஒர்க் பண்ணவங்க அது ஏதோ ஒரு இதை எடுத்து போட்டிருக்காங்க. இதுல சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் இங்க வராரு. அவரை நேரடியாக
பிரதமர் அவர்கள் ரிசீவ் பண்ணி மகாபலிபுரத்தில் வந்து 2 பேரும் வாக்கிங் போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதை எதிரி நாடுன்னு யாரும் இது வரைக்கும் அறிவிக்கல. திருவெண்ணைநல்லூர் அருகே பெட்டிக்கடை ஒன்றில் ஆய்வு செய்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் காலாவதியான குளிர்பான பாட்டிலை கண்டுபிடித்து அபராதம் விதிப்பதற்கு பதில் லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்துள்ளது. கடையில் இருந்த சிறுவனிடம் பணம் பெற்று செல்லும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சென்னை கோபாலபுரத்தில் 80,000 ரூபாய் கொடுத்து வாங்கிய நாய்க்குட்டியை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் கடத்திச் சென்றதாக நிதின் என்பவர் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் சிசிடிவி பதிவுகளுடன் புகார் அளித்துள்ளார். 2 நாள் முன்னாடி வீட்டோட நாய் கப்ரு அவங்க பேர் வச்சிருக்கோம். 1 மாதம் முன்னாடி எடுத்துன்னு வந்தாங்க. அவங்க 2 பேர் தூக்கி எடுத்துன்னு போயிட்டாங்க. 2 பேர் அட்வொகேட் ஸ்டிக்கரோட ஹீரோ ஹோண்டா பைக்கில் வந்தாங்க. அவங்க வச்சுட்டு ஃபோட்டோவில் எடுத்துன்னு போயிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர் மாதிரி, ஏன்னா அவன் 1 மாதத்தில் சின்ன பேபி மாதிரி நம்ம எல்லாமே பார்த்து வச்சுட்டு இருந்தோம். ப்ளீஸ் யாரும் எடுத்துன்னு போடுங்க, கொடுத்துருங்க.